குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டப்ப கூட சொன்னேன் நான், இது நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சிங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில் கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால் வந்து 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ளே போய் அமர்ந்துக்கிட்டீங்க, எதனால் லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ளே கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட்டு வண்டியோட முன் சீட்லையோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டியிருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதை நான் இது அரசியலாக பார்க்கல. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன், யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு, யாராக இருந்தாலும் சரி. நான் தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன், 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று அரசு செய்ய வேண்டியது, ஒன்று அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியது. பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் அரசு செய்ய வேண்டியதை சரியாக செய்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் சரியாக செய்திருந்தால் இது போன்ற தவறுகள், இது போன்ற இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. அதில் தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான். அதனால் இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நான் உங்களை அழைத்ததே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு இரங்கலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் சொல்லி இந்த நிகழ்வில், அதாவது இந்த உடனடி நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்து நீங்கள் எடுத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாமல் தவிர்த்துட்டு போனேன்னா வேற ஏதோ காரணங்கள் இருப்பதை போல சில செய்திகள் தவறுதலாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறான செய்திகள் முன்னெடுக்கப்படும். ஆகையால் இப்போ சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய பதிவுகள் நீங்கள் கேள்வியாக கேட்பது கூட, அந்த சமூக வலைத்தளங்கள் பதிவிடக்கூடியவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன்பு அவருடைய ஆதாரங்களை கொடுத்து இது போன்ற தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் விசாரணை ஆணையம் தெளிவாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கு. அதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாதிப்புங்கிறது நம்மளும் அவங்களுக்கு துணையாக இருந்து அது போன்ற நிகழ்வு இனி வருங்காலத்தில் வராத அளவிற்கு நாம் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த நிகழ்வு என்பது கரூரில் மட்டும் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல, தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வு. நாமக்கல்லாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், அரியலூராக இருக்கட்டும், நாகப்பட்டினம், திருவாரூராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இது போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் நேற்று ஏடிஜிபி சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். எவ்வளவு பேர் எந்தெந்த, நான் வேணா கூட அந்த பட்டியலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் யார் எவ்வளோ பேர் எந்தெந்த ஊரில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டாங்கிறத நான் உங்களுக்கு பட்டியலாகவே சொல்கிறேன். நான் எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேருங்கிறதுல அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதில் 45 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. நாமக்கல்ல 45, இப்படி திருவாரூர் தொடங்கி மதுரையிலிருந்து உயிரிழப்புகள் வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. அப்போ இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படுறது எல்லா ஊர்லேயும் நடந்திருக்கு, எந்த ஊர்லேயும் நடக்கல. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் சார். நீங்கள் இல்லை சார், நீங்கள் தான் சார் செய்திகள் போடுறீங்க, நீங்கள் தானே செய்தி பிரேக்கிங் நியூஸே போடுறீங்க. இன்னும் கூட உங்கள்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லட்டுமா? அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து குழந்தைகள் வந்து அழைச்சிட்டு வர வேண்டாம்னு ஒரு செய்தி போடுறாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குழந்தைகளை தூக்கி தோளில் வச்சுருக்கிறது, குழந்தைகள் மேலே மப்ளர் கட்டி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி நான் இன்னும் கூட உங்கள்கிட்ட நான் வெளிப்படையாக கேட்பேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கிளம்புறதுலேருந்து கூட்ட மேடைக்கு வர்ற வரைக்கும் பொதுவாக நீங்கள் லைவ் போடுறீங்க, அது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் போட்டுக்கிறீங்க, வேண்டாம்னு சொல்லலாம். அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வந்தாங்களா, எத்தனை மணிக்கு அனுமதி கேட்டாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, என்னங்கிறது அந்த செய்திகளே அந்த நேரங்களில் யாருமே போடலை. பொதுவாக 1-2 தவிர அந்த செய்திகளை தான் முன்னெடுக்க பார்த்தீங்களே தவிர, அந்த குழந்தைகள் இருக்கிறத பெருசாக காட்டுறதுக்கு தான் முன்னெடுக்க பார்த்தீங்களே தவிர, இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து வாங்கணும்னு சொல்லி போட்டீங்க. நடந்தில் உருண்டுக்கிட்டு போனால் கூட இன்ச்சை விட வேகமாக போகலாம். ஆனால் அந்த வண்டிக்கு முன்னாடி எவ்வளோ நடந்து போனாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு தேர் திருவிழாவில் கூட இன்னும் கொஞ்சம் வேகமாக போவாங்க. அந்த வண்டிக்கு முன்னாடி நடந்து போனவங்க எப்படி போனால் நீங்கள் லைவ்ல எல்லாரும் பார்த்தீங்க. இன்ச்சு பை இன்ச்சாக போகுது. 100 பேர் நின்ற இடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான வரவேற்புக்கு நின்னான்னு போட்டிருந்தாங்க சில தொலைக்காட்சி. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். அதெல்லாம்
நம்ம இல்ல போனதா சொல்றதுனால ரமலானாலேருந்து போனப்போ போலீஸ் அதனாலதான் எல்லாம் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு பெங்களூர் ரோடு எல்லா ரோடுமே. அதனால நீங்க உள்ள இருங்க அப்படின்னு சொல்லி எந்த இடங்கள்லயும் காவல்துறை அது போன்று அறிவுறுத்தப்படவில்லை. இது மாதிரி எந்த இடங்கள்லயும் காவல்துறை நீங்க உள்ள இருங்கன்னு யாரும் சொல்லல. காவல்துறை சொன்னது ஒன்னே ஒண்ணு, அந்த கூட்ட நெரிசலா இருக்கு, உள்ள போக வேண்டாம், வாகனங்களை உள்ள எடுத்துக்கிட்டு போனா இன்னும் நெரிசல் அதிகமாகும், அதனால முன்னாடியே நிறுத்தி பேசலாம் தான் அவங்க சொன்னாங்க. காவல்துறை வந்து நீங்க உள்ள போங்கன்னு எந்த இடங்கள்லயும் யாரும் சொல்லவில்லை. அப்படி ஒரு தகவல் இது வரைக்கும் இல்லை. இருந்திருந்தா நிச்சயமா அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கும். அதனால நீங்க தொலைக்காட்சிகளா இருந்தாலும் லைவ் பண்றவங்களா இருந்தாலும் சோசியல் மீடியாவா இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழலை யதார்த்தமாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு. தம்பி கூட கேட்டாப்ல இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி, பாசிட்டிவ் 100 இருக்கு, நெகட்டிவ் 10 இருக்கு. அந்த நெகட்டிவ் அரசின் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக சொல்லக்கூடிய கருத்துக்களா கூட இருக்கலாம், அல்லது 1-2 அது சரியா கூட இருக்கலாம். சரியா இருக்கக்கூடிய கருத்துக்களா இருந்தா நீங்க விசாரணை ஆணையத்தில் முன் வச்சு இது போன்ற இருக்குது, வரக்கூடிய காலங்களில் அது எல்லாரும் சேர்ந்து சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்வது, மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் இறுதியாக சொல்வது, ஒரு அரசு என்பது பாதுகாப்பு கொடுக்கும், கேட்கக்கூடிய இடங்களுக்கு அனுமதி பரிசீலித்து கொடுக்கும். அந்த கேட்கக்கூடிய இடங்களுக்கு பரிசீலித்து அனுமதி மறுக்கப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மறுக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை அரசியல் தலைவர்கள் முன்னெடுப்பதும், அதை தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் பெரிதாக செய்திகளை வெளியிடுவதும், ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு மட்டும் அரசு அனுமதி கொடுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்வதும், ஆகையால வந்து அது போன்ற ஒரு சூழலில் நீ வரக்கூடிய நாட்களில் மறுக்கப்பட்ட காரணங்கள் என்ன, எதனால் மறுக்கப்பட்டது, கொடுக்கக்கூடிய அனுமதிகள் என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, இந்த நிபந்தனைகள் என்னென்ன அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள், என்னென்ன கடைபிடிக்கவில்லை, நிபந்தனைகளை மீறி செயல்பட்டிருக்கிறார்கள், இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து, இது பொதுமக்கள் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. எந்த வீட்டில் பாதிப்பு என்றாலும் அனைவருக்குமான அது ஒரு பாதிப்பு தான், எல்லாருக்குமான ஒரு பாதிப்பு தான். அது எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி, கரூர்ல மட்டும் இல்லை, எந்த ஊர்ல நடந்திருந்தாலும் சரி. ஆக இது எல்லாருமே வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு சூழல் இல்லாத அளவுக்கு சரி செய்ய வேண்டிய பங்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அதுக்கு அரசினுடைய கடமை மிக சிறப்பாக தெளிவாக செய்திருக்கின்றார்கள். காவல்துறைய பங்கு மிக சிறப்பாக, அவரே நன்றி சொன்னாரே, அவரே ஆரம்பத்தில் நன்றி தானே சொன்னாரு, ஒன்றும் காவல்துறை குறை சொல்லலையே. நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று நான் பேசுறது காரணமே காவல்துறை தான், நன்றின்னு தானே அவர் சொன்னாரு. இப்போ காவல்துறை தன்னுடைய பங்கை சரியாக தான் செஞ்சிருக்கு, கடமையை சரியாக தான் செஞ்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கு, சரி செய்ய வேண்டியது அந்தந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. அதை வரக்கூடிய நாட்களில் சரி செய்ய வேண்டும். ஆக நான் இன்னைக்கு அழைத்ததில் நீங்கள் கேட்ட கேள்விகளிலும், குறிப்பாக என் மீது சொல்லப்பட்ட புகார்களில் நீங்கள் வைத்த அந்த புகார்களுக்கு நான் தெளிவான விளக்கங்களை சொல்லியிருக்கேன். எனவே நான் நேசிக்கக்கூடிய, எங்கள் தலைவரால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய, நான் போற்றி வழங்கக்கூடிய என்னுடைய மாவட்ட மக்களாக இருந்தாலும் என்னுடைய தொகுதி மக்களாக இருந்தாலும் நாங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய, முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை பணிகளையும் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையால வந்து ஏதோ ஒரு சில அரசியல் இயக்கங்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடந்திருக்கக்கூடிய தவறுகளை அரசின் மீது திசை திருப்பதும், அல்லது தனிப்பட்ட என் மீதோ அல்லது மற்றவர் மீதோ திசை திருப்பும் முயற்சி என்பதும் ஒரு தவறான செயலாகும். அதற்கு யாரும் துணை போக வேண்டாம்.